ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 22:14. எந்த இடத்துக்கு ஆண்டவர் அவன் பழி செலுத்தினா மகனை, ஒரே குமாரன், ஓ ஏக சுதன், ஒன்று நேசகுமாரன், அவனை எனக்கு பழி செலுத்துன்னு சொன்னவன அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பயந்து என்ன பண்ணான், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கூட்டிகிட்டு போகிறான். ஆண்டவர் சொன்ன அந்த மலைக்கு, மோரியா மலைக்கு என்ன செய்கிறான், கூட்டி போகிறான். குறித்த இடம் 3 நாள் கழிச்சு தான் அந்த குறித்த இடம் தெரியுது. அங்கே போய் என்ன செய்கிறான், காலைகையும் பிடிச்சு கட்டுனா, அப்படியே விறகெல்லாம் அடுக்குனா, வேலைக்காரங்களை அங்கிட்ட கொஞ்சம் தள்ளி நெல்லுங்கப்பான்ட்டான். எல்லாம் கத்தி தீ பந்தம் எல்லாம் இருக்குது. என்ன அவன் அப்படி கையை ஓங்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார், பிள்ளையாண்டர் மேல் கையே போடாத, கடைசி வரை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். உங்கள் நிலைமை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் என்னென்ன செய்து கொண்டு இருக்கீங்க என்பது தெரியாது, தெரியும், அவருக்கு தெரியும். உங்களுக்கு விரோதமாக எந்தெந்த காரியம் எழும்புதுன்னு அவருக்கு தெரியும். யெகோவாயீர் பார்த்து கொள்ளுவார். ஒரு முறை ஒரு 5-6 மாதத்துக்கு முன்பாக ஆண்டவர் இதை கொண்டதை ஒரு பாட்டை எனக்கு கொடுத்தாரு. காரணம், இந்த டிவி நடக்குமா நடக்காதா, காசு இல்லை. அப்போ ஆண்டவர் இந்த பாட்டை கொடுத்தார், யெகோவாயீரே பார்த்துக்கொள்வீன்னு. அப்போ கர்த்தர் தமது தகனப்பலிக்கு உண்டான ஆட்டை பார்த்து கொள்வார். அவர் ஊழியத்துக்கு தேவையான பணத்தை அவர் பார்த்து கொள்வார். ஊழியத்துக்கு தேவையான பணத்தை அவர் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால் என்னாச்சு, அந்த தேவை அற்புதமாக சந்திக்கப்பட்டது, ஒரே நாளில் சந்திக்கப்பட்டது. அதே போல் நீங்கள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஐயோ எனக்கு தேவை இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். அல்லது பார்க்குற மாப்பிள்ளையெல்லாம் அமையிலே நீங்கள் நினைக்கலாம். படிப்பில் இப்படி தோல்வியாக ரானே, எக்ஸாமில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா தோல்வி மேலே தோல்வி. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், இந்த மாதிரி வெற்றியை தரப்போதுதான். யெகோவாயீரே பார்த்துக்கொள்வார். வேலைக்கு நிறைய ஆஃபீஸ் ஏறி இறங்குறீங்க, ஆண்டவர் யெகோவாயீரே பார்த்துக்கொள்வார், பெஸ்ட் வேலை தருவார். இப்போ கர்த்தர் தகன பலிக்கு உண்டான ஆட்டை பார்த்து கொண்டார். உங்கள் தேவையை, உங்கள் பிள்ளையுடைய எதிர்கால தேவையை அவர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு வேண்டியதை அவர் பார்த்துக்கொள்வார். ஊழியத்துக்கு வேண்டியதை பார்த்துக்கொள்வார். சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் என்னென்ன சமுதாயத்துக்கு செய்ய நினைக்கிற, ஒருவேளை நல்ல தொண்டு செய்யலாம், அதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார்.